Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுடைய கிருபையை குறித்து பேசி வருகிறோம். குறிப்பாக இந்த கிருபையில் வாழ்வதை குறித்து பேசி வருகிறோம். எப்படி கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறார், எப்படி இன்னும் இருக்கிறத காட்டிலும் இன்னும் அதிகமான கிருபையெல்லாம் நம்ம கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை குறித்து தான் விளக்கி சொல்லி வருகிறேன். இந்த வசனம் அப்படியே சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. ஆங்கிலத்தில் ரொம்ப பளிச்சுன்னு வருது, He gives more grace. இன்றைக்கி இருக்கிறத காட்டிலும் மோர் கிரேஸ் வேணும், இன்னும் அதிகமான கிரேஸ் வேணும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது, என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு இன்னும் அதிகமான தேவனுடைய கிருபை எனக்கு தேவைப்படுகிறது, இன்னும் பெரிய பெரிய சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறேன், எனக்கு இன்னும் அதிகமான கிருபை தேவைப்படுதுன்றவங்களுக்கு எப்படி அப்படிப்பட்ட அளவற்ற அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா சவால்களுக்கும் போதுமான கிருபையை எப்படி பெற்று அனுபவிப்பது என்பதை குறித்து தான் இப்போ போதித்து வருகிறோம். அவர் அதிகமான கிருபை தர்றாராம். யாருக்கு தர்றாராம்? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவர்களுக்கு இப்படி அதிகமாய் கிருபையை தருகிறாராம். இதற்கு பல்வேறு உதாரணங்கள் எல்லாம் சொன்னேன். இப்போ சமீபத்தில் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் சொன்னேன். அதுக்கு முன்னாடி யோசேப்பை பற்றியெல்லாம் பார்த்தோம். எப்படி கஷ்டமான சூழ்நிலைகளில் எப்படி கடவுளுடைய கிருபை அவர்களுக்கு உண்டாயிருந்தது. கிருபைங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தயை என்கிற வார்த்தை இல்லையா, ஃபேவர் என்கிற வார்த்தை. எப்படி ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய தயை அல்லது கிருபை உண்டாயிருக்கும்போது எப்படி அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள், அவருடைய செய்கிற தொழிலில், அவர்கள் ஈடுபடுகிற வேலையில், அவருடைய முயற்சியில், அவர்கள் இருக்கிற சூழ்நிலைகளில் பிரச்சனைகளை மேற்கொண்டு எப்படி ஜெயிக்கிறார்கள் என்பதை நாம் கடந்த பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இதை குறித்து சொல்ல போகிறேன். எப்படி இந்த அளவற்ற கிருபையை இன்னும் அதிகமாய் இக்கட்டான சூழ்நிலையில் பெற்று அனுபவிப்பது என்பதை இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் வேதவாசனத்தை கொண்டு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர் புஸ்தகத்துக்கு திருப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எஸ்தருடைய சரித்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சரித்திரம் இது. அதாவது எஸ்தர் என்பவள் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, யூத பெண்மணி. திடீரென்று தெய்வாதீனமாக அவள் அந்த நாட்டு அரசனுடைய பார்வையிலே பட்டு அவள் ராணியாகவே அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். ராணியாக, ராஜஸ்திரியாக மாறுகிறாள். அப்பேற்பட்ட ஒரு பதவியும் அந்தஸ்தும் அவளுக்கு ஒரு சாதாரண பெண்மணிக்கு வந்து கிடைக்கிறது. கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக இப்படிலாம் செய்கிறார். இப்படிலாம் கர்த்தர் செய்யும்போது உங்களை கூட கர்த்தர் எங்கேயோ இருந்தவங்களை கொண்டு வந்து எங்கேயோ வைக்கும்போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், எதுக்கு இங்கே வச்சுருக்கிறாருன்னு. ஏதோ எனக்கு கடிச்சதாக்கும், நான் சாப்பிட்டேனாக்கும், தூங்கினாக்கும், நான் நல்லா இருந்தேனாக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை எதுக்கு இப்படி வச்சுருக்காரு, எதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு இவ்வளோ நல்ல பதவியில் வச்சுருக்காரு, எதுக்கு இவ்வளோ அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு இவ்வளோ அந்தஸ்தை கொடுத்துருக்காரு, எதுக்கு பணத்தை கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு ஆற்றலை கொடுத்துருக்காரு, திறமையை கொடுத்துருக்கிறாரு, தாளந்துகளை கொடுத்துருக்காரு. யோசிக்கணும். அதெல்லாம் ஒரு சாதாரண பெண்ணை எடுத்து அசாதாரணமான ஒரு பதவியில் கர்த்தர் அவளை உட்கார வைக்கிறார். அந்த நாட்களில் யூதர்களை அழிக்க வேணும், அந்த வம்சத்தையே ஒழிச்சு கட்ட வேணும் என்று சொல்லி பிசாசெல்லாம் லேவப்பட்டு ஒருவன் அங்கே வேலை செய்கிறான் அந்த நாட்டில். அந்த ராஜாவிட்ட வந்து, இந்த ஜனங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள், உங்களுடைய கட்டளைகளுக்கெல்லாம் இவங்க கீழ்ப்படிய மாட்டாங்களாக்கும், இவங்களுக்கு தனித்தனி பிரின்சிபல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதன்படி வாழ்கிறவங்க இவங்களை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி இப்படி அந்த ராஜாவினிடத்திலே அவன் வந்து ஓதி இந்த மாதிரி கெடுக்கிறதுக்கு வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அந்த ராஜாவும் இவனுடைய வார்த்தையை கேட்டு இந்த வம்சத்தையே அழிக்கிறதுக்கான ஒரு கட்டளையே பிறப்பிச்சிட்டார். அந்த கட்டளையினுடைய காப்பியை எடுத்து இந்த பெண்ணுக்கு அந்த மொர்தெக்காய் என்கிறவன் கொடுத்து அனுப்புகிறான். மொர்தெக்காய் என்கிறவன் ஒரு யூதன், அவனுடைய உறவினர் தான் இந்த பெண். இவங்க அரண்மனையில் ராணியாக இருக்கிறா. அவன் என்ன சொல்கிறான், ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இந்த காப்பியை கொண்டு போய் கொடுப்பான். அந்த அம்மாவுக்கு தெரியுமோ தெரியாதா தெரியல, இந்த மாதிரி இந்த வம்சத்தையே அழிக்கிறதுக்கான வேலை நடக்குது, இதை சொல்லி இதுக்கு எதாவது செய்ய சொல்லணும் அவளை அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை கொடுத்து அனுப்புகிறான் அவளுடைய உறவினர்களுக்கு. அப்போ அது போய் கிடைக்குது. அதுக்கு எஸ்தர் சொன்ன வார்த்தைகளை நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். 10ஆம் வசனம் 4:10. அப்பொழுது எஸ்தர் ஆத்தாயினிடத்தில் மொர்தெக்காய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால்
புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி, அவள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா போர்ச்செங்கோலை நீட்டினாலொழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னாள். ராஜாட்ட பேசி நம்முடைய வம்சத்தை காப்பாற்றுறதுக்கு ஒழுங்கு பண்ணுமான்னு அந்த ஆள் செய்தி அனுப்பிச்சா. இவ சொல்லுகிறாள், நான் 30 நாள் ஆச்சு ராஜாவை பார்த்து. ராஜாவை பார்க்கணுன்னா ராணியேவாக இருந்தால் கூட அவருடைய அனுமதி இல்லாமல் ராஜாவுடைய பிரசன்னத்தில் திடீர்னு போய் நிற்க முடியாது யாரும். நின்னா அந்த காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது. அது ஒரு விசித்திரமான காலம் பாருங்கள். எதுக்கு எடுத்தாலும் தலையை சீவிர காலம். கூப்பிடாம மனைவியே வந்து நின்னா கூட தலையை சீவிடுவோம் ஆள். அந்த மாதிரி ஒரு ராஜாக்கள் அந்த காலத்தில். அப்போ சொல்கிறான், 30 நாள் ஆச்சு என்னை கூப்பிடவே இல்லை அவர். நான் பார்த்தேன் 30 நாள் ஆகுது. திடீர்னு ஒன்று போய் நிற்க முடியாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சட்டம் இருக்குது இந்த நாட்டில். அவருடைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் தெரியும். அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் இது தெரிஞ்ச ஒன்று. ராஜாவுக்கு முன்னால் சாதாரண ராஜா இல்லை, பெரிய ஆள். அவனுக்கு முன்னால் போய் நிற்கணுன்னா அவன் கூப்பிட்டாலொழியே போகக்கூடாது. அப்படியே தப்பி தவறி போயிட்டா அவன் தன்னுடைய போர்ச்செங்கோலை நீட்டினால் அவன் பிழைத்து கொள்ளலாம். அவன் சொல்கிற வேண்டுதலை ராஜா கேட்பார். அந்த பொற்செங்கோலை நீட்டலைன்னா கேட்காம போனதுக்கு தலையே எடுத்துருவாங்க, உயிரே போயிடும் அப்படின்னு பதில் சொல்லி அனுப்புகிறாள். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெக்காய்க்கு தெரிவித்தார்கள். 13, மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது. மறுபடியும் மொர்தெக்காய் அனுப்புகிறான் நியூஸு. நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பிக்கக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. மற்ற யூதரெல்லாம் தான் அழிஞ்சு போக போகிறாங்க, நமக்கு அரண்மனையில் இருக்கிறோம், நம்ம ராஜாவுடைய மனைவியாச்சே, நம்மளை எப்படி கொள்ளுவாங்கன்னு அப்படி நினைக்காத. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அதாவது யூதரை ரட்சிக்கணும்னு கடவுள் வச்சுட்டாரு. இந்த யூதர் வம்சத்தின் மூலமாக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வரணும், ரட்சிப்பு உண்டாகணும். இப்படி கடவுள் ஒரு திட்டத்தை வச்சுருக்கார். அதனால் இந்த வம்சத்தை யாரும் அழிச்சிட முடியாது. அதுக்கு நீ உதவி செய்யலாம், நீ உதவி செய்யலைன்னா வேறு யாராவது உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உன் ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். அம்மா கொஞ்சம் யோசித்து பாரு, உனக்கு ஏன் ராஜ மேன்மை கிடைத்திருக்குது? எங்கேயோ இருந்த ஒரு பெண், நீ வந்து ராஜஸ்திரியாக இங்கே வந்து இருக்கிறியே, எது உனக்கு கிடைச்சதுன்னு கொஞ்சம் யோசித்து பாரு. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தேவனுடைய ஜனங்களுக்கு உதவியாக இருக்கும்படி ஒரு வேளை உனக்கு இந்த பதவியும் அந்தஸ்தும் கிடைத்திருக்கலாமே என்று சொல்லணும். அப்பொழுது எஸ்தர் மொர்தெக்காய்க்கும் மறுபடியும் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். பாருங்கள், சட்டத்தை மீறி பிரவேசிக்கணும், போனால் தலை போயிடும். ஒரு வேளை பொற்செங்கோலில் நீட்டினா தப்பிச்சிடலாம், இல்லைன்னா தலை போயிடும். சட்டத்தை மீறி ராஜாவினத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அப்பொழுது மொர்தெக்காய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே உட்கார்ந்திருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால், அவளுக்கு அவன் கண்களில் என்ன கிடைக்குது? தயை கிடைக்குது. தயைங்கிற வார்த்தை தான் கிருபைன்னு பல இடங்களில் பழைய ஏற்பாடில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 2 வார்த்தையும் சேம் தான். கிருபைனா தயை, தயைனா கிருபை, மாற்றி மாற்றி மொழிபெயர்க்கிறாங்க. அவளுக்கு அவன் கண்களில் கிருபை கிடைத்ததினால் அல்லது தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். பாருங்க, அவளுக்கு ஒரு பெரிய அளவற்ற கிருபை, தயை அங்கே கிடைக்கிறது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவளுக்கு அங்கே ஒரு தயை கிடைக்கிறது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறா. உயிரே போகலாம், கொஞ்சம் தப்புனா தலை போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவள் அதையும் பொருட்படுத்தாமல் மொர்தெக்காய் சொன்னது நிமித்தமாக அவள் வந்தாள். ராஜாவுக்கு முன்னால் வந்து நின்று பார்த்தா பொற்செங்கோலை நீட்டி அவளுக்கு தயை காண்பித்தது மட்டுமல்ல, அவள் இடத்துல இன்னொன்னையும் சொல்கிறான், உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய மன்றாட்டு என்ன? நீ கேட்கறது இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டால் கூட அது வரைக்கும் நான் தர தயாராக இருக்கிறேன்னு, கிட்டத்தட்ட எதை கேட்டாலும் நான் தரேன்
அப்படிங்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய தயை அவளுக்கு அங்கே கிடைத்தது. எப்படி அவ்வளவு பெரிய ஒரு தயை இந்த ஒரு சாதாரண பெண்ணுக்கு, முதல்ல ராணியாக இருக்கக்கூடிய ஒரு தயை அவனுடைய பார்வையில் அவள் பட்டு அவன் அவளை விரும்பி ராணியாக அமர்த்துகிறான். அப்படிப்பட்ட ஒரு தயை இப்பொழுது அனுமதி இல்லாமல் அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறாள். செத்தாலும் சாகரன்னு வந்து நிற்கிறாள். மறுபடியும் பொற்செங்கோல் நீட்டி இவன் வர சொல்கிறான். இப்போ இவ்வளோ பெரிய தயை, அது மட்டும் இல்லாமல் கேட்குறதுக்கும் மேலே தரத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறான். அவன் ராஜ்யத்தில் பாதி கேட்டால் கூட தர்றேன் அப்படின்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான். எப்படி இவ்வளவு பெரிய தயை அவளுக்கு கிடைத்தது? எப்படி கிடைச்சதுன்னா, கடவுள் அவளை ஒரு நோக்கத்துக்காக அந்த இடத்துல வச்சிருக்கிறார், அந்த பதவியில் வச்சிருக்கிறார் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அதை உணர்த்துக்கிறான் அந்த மொர்தெக்காய். உன்னை இந்த பதவியில் இவ்வளோ ராஜ மேன்மையை கொடுத்து கடவுள் வச்சிருக்கிறார்னா எதுக்காக வச்சிருக்கிறார்? அந்த வச்சதுக்கான வேலையை செய். உன்னை காப்பாற்றிக்கிற வேலையை பார்க்காத, உன்னுடைய நலனை மட்டும் பார்க்காத. எதுக்காகவோ கர்த்தர் ஒன்று அங்கே வச்சிருக்கிறாரு. ஆகவே வச்சிருக்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றுன்னு சொல்ல உடனே அந்த கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்காக அவள் தன்னையே கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாள். அவளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க, நான் போகிறேன், செத்தாலும் சரி பரவாயில்ல, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் போகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தாவே உண்மை நான் நம்புகிறேன், எல்லாத்தையும் எனக்கு நல்லதாக செய்து முடிப்பேன்னு நான் நம்புகிறேன். நீர் சொல்கிறீர், உம்முடைய வேலைக்காக நான் வந்திருக்கிறேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நான் அந்த முயற்சி எடுக்கிறேன், உம்முடைய காரியத்தை செய்யும்படியாக அந்த முயற்சி எடுக்கிறேன், என்னை உடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறேன், நீர் என்னை பார்த்துக்கொள்ளும், எனக்கு எந்த தீங்கு நேரிடாதபடி என்னை காத்துக்கொள்ளும், என்னுடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறேன்னு சொல்லி தன்னை அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு வச்சுட்டு தான் அவன் வர்றா. தன்னை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவித்து வந்து அங்கே அப்பேற்பட்ட ஒரு தயையை பெறுகிறாள். அப்போ பாருங்கள், இதைத்தான் 1 பேதுருவில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் திருப்போம். 1 பேதுரு 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்கிறார் பாருங்கள், எப்படி சொல்கிறார் பாருங்கள். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஹியூமிலிட்டியை பற்றி சொல்கிறார், எப்படி தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு. வாலிபர்கள் சொல்கிறாரு, பெரியவங்களுக்கு கீழ்ப்படியுங்க, தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். மனத்தாழ்மை அழிந்து கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறாரு? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வாலிபர் நல்லா விளங்கி கொள்ளணும். இந்த பெருமையான ஆட்டிடியூடை கைவிடணும். அதை ஒருபோதும் வைக்கவே கூடாது, அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு அதே தானே சொன்னார். அவர் என்ன சொல்கிறாரு? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், அதிகமான கிருபை அளிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்குது. அப்போ யாக்கோவுக்கு புரிஞ்சது தான் பேதுருவுக்கும் புரிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே இந்த பிரின்சிபல், இந்த வெற்றியின் இந்த கோட்பாடு விளங்குகிறது. வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுகிறது, மேலே வர்றது எப்படி, வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது, உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவது எப்படின்னா தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும். பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அதிக கிருபை அளிக்கிறார். வாழ்க்கையில் மேலே வரணுன்னா கடவுளுடைய கிருபை வேணும். கடவுளுடைய கிருபை இல்லாமல் நானே எல்லாரையும் கவுத்து பிடிச்சி இழுத்து யார் தலைமையிலே அது ஏறி அவனையே தள்ளி விட்டு மேலே வந்துடலான்னு நினைக்கிறது பெரிய தப்பு. மேலே வர்றது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய நோக்கம், கடவுள் சொல்கிற பாதையில் சென்று அவருடைய காரியங்களை செய்து நிறைவேற்றி இப்படி தான் மேலே வரணும். பாருங்கள், கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அப்படி அவருடைய கிருபையை பெற்று தான் மேலே வரணும். இந்த பிரின்சிபல் நிறைய பேருக்கு இன்றைக்கு விளங்குகிறது இல்லை. கிருபை அப்படிப்பட்டவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப சாதாரணமாக இருந்து ரொம்ப பெரிய ஆளுகளாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ அவங்க பிறக்கும்போதே பெரிய ராஜ வம்சத்தில் பிறந்து பெரிய படிப்பு பெரிய இது அதனால் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ ஒன்றும் இல்லாத ஆளுகள்லாம் பெரிய ஆளுகளாக வந்துடுறாங்க. எப்படி வர்றாங்கன்னா இப்படி தான் சொல்லியிருக்குது. சரியான வெற்றி, அதாவது வேதத்தில் குட் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா? யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ்ன்னு யோசுவா 1:8 ஆங்கிலத்தில் அப்படியே வருது. புத்திமானாக நடந்து கொள்வாயின்னு தமிழில் வருது. ஆனால் ஆங்கிலத்தில் இதெல்லாம் பண்ணினா இரவும் போலும் வசனத்தை தியானித்து அதன்படி செய்ய கவனமாக இருந்தால் யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்குது. குட் சக்ஸஸ்ன்னு இருக்குது, பேட் சக்ஸஸ்ன்னு இருக்குது. எல்லாத்தையுமே சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏதோ மேலே இருக்கான்றதுனால அவன் பெரிய சக்ஸஸ்ஃபுல் என்று நாம் எண்ணி விட முடியாது. எத்தனையோ பேர் மேலே இருக்கிறவங்க கவுந்துட்டு கீழே வருவாங்க. மேலே இருப்பாங்க ஆனால் சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க. மேலே தான் இருப்பாங்க ஆனால்
அவங்கள போல் ஒரு அவல நிலையில் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லாத, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கெடுபிடி நிறைந்த வாழ்க்கையாக, சச்சரவுகள் நிறைந்த வாழ்க்கையாக, போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக, அதில் எந்த சமாதானமும் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். ஏதோ மேலே வந்துட்டோன்றது மட்டும் இல்லை, தேவன் நமக்கு நல்ல வெற்றியை தர விரும்புகிறார். வெறும் வெற்றி இல்லை, உலக பிரகாரமாக ஏதோ பணம் சம்பாரிச்சிட்டு மேலே வந்துட்டு பதவி கிடச்சிருச்சு அப்படின்னு இல்லை. நல்ல வெற்றி, எல்லாம் சொல்லுங்கள், நல்ல வெற்றி. கடவுள் நல்ல விதமான ஒரு சக்ஸஸை தான் நாம் அடைய வேணும் என்று விரும்புகிறார். இந்த நல்ல விதமான சக்ஸஸ் என்கிறது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு நல்வாழ்வை அது கொண்டு வருகிறது. ஏதோ காசு இருக்குது மீதி இல்லை அப்படின்னு இல்லை. மீதியெல்லாம் இருக்குது, காசு இல்லைனாலும் அது பிரச்சனை தான். எல்லாமே இருக்கிறோம். உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அப்போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கிறன்றது தான் கர்த்தருடைய சித்தம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு தான் கடவுள் அங்கே விரும்புகிறார். அப்படி வரணும்னா இந்த நல்ல சக்ஸஸ், இந்த குட் சக்ஸஸுக்கு எது அடிப்படையாக இருக்கிறது? தாழ்மை, கடவுளுடைய கிருபை. தாழ்மை உள்ளவர்களுக்கு கடவுள் கிருபை தர்றாரு. கடவுள் இன்னும் அதிகமாக கிருபை அளிக்கிறார். அதனால் சாதாரண ஆள் கூட இவெல்லாம் மேலே வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறான், மேலே வந்துடுறான். ஏன்னா அந்த தாழ்மை உள்ளவனுக்கு கடவுள் அதிகமாக கிருபையை அளிக்கிறார். அப்போ இன்றைக்கு நல்லா கவனிக்க வேணும் பாருங்கள். வாலிபர்கள் ரொம்ப கவனிக்கணும், வயோதிபர்களும் கவனிக்கணும். ஏன்னா எதுக்குமே நெவர் டூ லேட்டு. மேலே வர்றதுக்கு எப்போ வேணால் வரலாம். ஆகவே இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ பேதுருவும் அதையே தான் சொல்கிறாரு. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்கள் தேவனை எதிர்த்து நிற்கிறார். ஆகவே தாழ்மை தரித்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள்ன்றார். அடுத்த வசனம் பாருங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இன்றைக்கே வெற்றி வேணும், நான் எப்படியாவது அதை நம்ம எல்லாம் இந்த ஒரு மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி ஆயிடுச்சு. இப்போது நான் நினைக்கிறது இப்போவே எனக்கு வேணும், இல்லைன்னா பிடிச்சி பீராண்டி எல்லாத்தையும் கந்த குலம் ஆக்கிடுவேன். நாக்கும் எனக்கு இப்போ இந்த சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த இதை கொடுக்கலன்னா அடித்து புரண்டு எல்லாத்தையும் கிழித்து உடச்சி எல்லாம் பண்ணி அழுது புரண்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா கொடுக்கலன்னு. அவன் கேட்ட உடனே கொடுத்துடணும். கொடுக்கலன்னா அவனுக்கு ஒன்றும் அளவே கிடையாது அவனுடைய இதுக்கு, நடவடிக்கைக்கு, இல்லையா? சிலர் வயசான பிறகு அப்படி தான் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் மாதிரி தான். எனக்கு வெற்றி வேணும், வெற்றி வேணும்னா இன்றைக்கே வேணும், இன்னும் சொல்ல போனால் நேற்றே வேணும், இன்றைக்கி ஆல்ரெடி டூ லேட்டு. அதனால் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும், இப்போ உடனே வேணும். உடனே பெறுறதுக்கு என்ன வழி? யார் வழியில் இருந்தாலும் குறுக்க இருந்தாலும் எட்டி உதச்சி என்ன மாதிரி பண்ணி அவங்கள நொறுக்கி நான் முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பாருங்கள். அப்போ வேத வசனத்தின் வழி வேறு விதமாக இருக்குது. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஏற்ற காலத்தில், ஏற்ற காலம்னு ஒன்று இருக்குது இல்லையா, ரீப்பிங் சீசன் ஒன்று இருக்குது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லி, ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். அதாவது பொறுமையாக இருந்து நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் விதைத்ததை அறுப்போம். விவசாயியை கேட்டு பாருங்கள், விதைச்சிட்டு மாதக்கணக்கில் வெயிட் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் டியூ சீசன் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு டியூ சீசன்னு இருக்குது. வேலை செய்கிறீங்க, 1ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணலையே சம்பளத்துக்கு. ஹலோ, இருக்கீங்களா? வேலை செஞ்சிட்டே இருந்து 10ஆம் தேதி ஆச்சு இன்னும் ஒன்றும் தரலையே, எனக்கு இன்றைக்கே கூடுன்னு கேட்பீங்களா? கிடையாது. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, 31ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சில நேரத்தில் 1ஆம் தேதி ஆனாலும் கிடைக்க மாட்டேங்குது, சில இடங்களில் 10ஆம் தேதி ஆனால் தான் கிடைக்கும். ஆனால் வெயிட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு டியூ சீசன். ஒரு இடத்துல 31ஆம் தேதி தருவாங்க, இன்னொரு இடத்துல 1ஆம் தேதி தருவாங்க, இன்னொரு இடத்துல 10ஆம் தேதி தருவாங்க. எப்போ டியூ சீசன், சம்பள நாள் என்னைக்குன்றதை நீங்கள் அறிந்து வைத்து வெயிட் பண்ணுறீங்க. அதுபோல் வாழ்க்கையில் உயர்வுக்கும் அந்த டியூ சீசனில் எல்லாம் கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று எண்ணி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த விதமான ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கணும். உயர்வு என்கிறது எனக்கு வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஒரு குறிக்கோள். அதில் மிஸ்டேக்கே கிடையாது, அதில் எந்த தப்பே கிடையாது. கண்டிப்பாக உயர்வேன், கண்டிப்பாக நான் நன்றாக இருப்பேன், கண்டிப்பாக நான் மேலே வருவேன். இன்றைக்கு இருக்கிற நிலையில் இருக்கவே மாட்டேன். ஆனால் ஏற்ற காலத்தில், சரியான ஒரு நேரத்தில், சரியான தருணத்தில், சரியான ஒரு காலகட்டத்தில், அளவிலே அப்படிப்பட்ட உயர்வுகளை கர்த்தருடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார் என்று எண்ணி தாழ்மையை அணிந்து கொண்டு ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார் என்று அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேணும்னு சொல்லியிருக்குது. இதைத்தான் நான் இப்போ சொன்னேன், எஸ்தர் என்ன பண்ணாள்ன்றதை.
அவள் தன்னையே கர்த்தருடைய கைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறாள். அதான் அவள் போனப்போ என்ன ஆட்டிடியூடோட போகிறாள், ஆண்டவரே உம்முடைய கையில் நான் இருக்கிறேன், நீர் தான் எனக்கு செய்யணும், நீர் தான் என்னை பார்த்துக்கணும்னு கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடு. அவளால் என்ன முடியும்? ராஜா உள்ளே போனால் அவன் எப்படி எண்ணுவான், நம்ம தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு இருக்க முடியும்? உள்ளே விடுவானா விட மாட்டானான்னு, அல்லது தலையை சீவானா விடுவானான்றது யாருக்கும் தெரியாது. பாருங்கள், அவன் மனதில் என்ன வரப்போன்னு தெரியாது. அப்போ உள்ளே போகணுன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் போகணும். கடவுளை நம்பணும், கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், தலை போகாது, நான் கேட்குறது நடக்கும், கடவுள் அதுக்கு உத்தரவாதம் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளே வேணும். அந்த நம்பிக்கையோடு தான் உள்ளே போகிறா. கர்த்தருடைய கையில் தன்னை ஒப்பு கொடுத்துட்றா. எதுவாக இருந்தாலும் சரி, நான் என்ன உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் கர்த்தருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுத்துருக்குறீங்க? இது ஒரு நல்ல ஜெபம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்போனா என்ன சொல்கிறோம்? கர்த்தாவே, அநேக காரியங்களில் என்ன நடக்குது ஏது நடக்குது என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் உம்முடைய கையில் என்ன ஒப்பு கொடு. எல்லாத்தையும் நீர் நன்மையாக எனக்கு நடத்தி தருகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். என்ன நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்போ அதைத்தான் பேதுருவும் சொல்கிறார். பேதுரு என்ன சொல்கிறாரு? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறார். அடங்கி இருக்க சொல்கிறாரு. அப்போ அடங்கி இருக்கணும்னா அதுக்கு விசுவாசம் தேவை, அதுக்கு தாழ்மை தேவை. விசுவாசம் ஏன் தேவை? அடங்கி இருந்தால் நாளைக்கு எனக்கு மேன்மை உண்டாகும் அப்படிங்கிற விசுவாசம் தேவை. பரவாயில்ல, நான் இன்றைக்கு கொஞ்சம் தாழ்ந்து போனால், அடங்கி இருந்தால், கொஞ்சம் அமைதலாக இருந்தால், பொறுமையாக இருந்தால், நிச்சயமாக நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய வெற்றி எனக்கு காத்திருக்கிறது என்கிற நம்பிக்கை. பாருங்கள், அதை தான் விசுவாசன்றோம். அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்குது? அந்த விசுவாசம் உள்ளத்தில் இருக்கணும். கான்ஃபிடென்ஸ். இது நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நல்லா வந்துட்ட பிறகு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது வேறு, அது எல்லாருக்குமே இருக்கும். ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நல்லா வருவேன், நிச்சயமாக கர்த்தர் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், எல்லாம் நல்லா நடக்கும் என்று கர்த்தருடைய கரத்திலே நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒப்புவிட. அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு.